சாதனை படைக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான பரதநாட்டிய நிகழ்வுக்கு தான் 5000க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய நடனம் ஆடுவார்கள். அது மட்டும் அதனை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் என்று பலரும் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்வு காலின் கொத்துகளில் இன்றைக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை இன்றைய தினம் நான் உங்களுக்கு தொகுத்து இருக்கின்றேன். பல அதிதிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கின்னஸ் சாதனை படைப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி தான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேணும். காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுந்தரலிங்க நேற்றைய தினம் இந்த ஒத்திகையில் இடம்பெறுவதாக இன்று காலையில் இந்த ஒத்திகையிலிருந்து உத்தியோகபூர்வமாக ஆசிரியர் சித்ரா மேடம் அவர்களினால் இப்போது ஆரம்பிக்கப்பட்டது அறிவிப்பாக இருந்தது. இலங்கையில் இந்திய நட்புறவை பறைசாற்றும் வகையிலும் பாரத தேசத்தின் பரதம் பண்பாடு நிகழ்ச்சியும் இந்த பரத கலை நிகழ்வினை எங்களுடைய பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி தலைமையேற்று நடத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக முதலாவதாக தேசிய கீதம் சேர்க்கப்படுகிறது. முதலாவதாக இலங்கை தேசத்திற்குரிய தேசிய கீதம் சேர்க்கப்பட்டதன் பின்னர் எமது அயல்நாடான இந்திய தேசத்தின் தேசிய கீதம் சேர்க்கப்படுகிறது. எனவே அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். Now the rehearsal completed. Now our program going to be start. We request all stand. Now they are going to play national anthem, Sri Lanka national anthem. முயற்சி இன்னும் சொற்பொழிவில் அரங்கேறப் போகிறது. இப்போது உங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கும் மனதுக்குள் எப்படி இந்த 5000 கலைஞர்கள் பண்புகளும் இந்த நாவலும் நிகழ்வும் கின்னஸ் உலக சாதனையாக மாறும் என்று கேள்வி எழுப்பப்படுவதாக அறிய கிடைத்தது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக எங்களுடைய அடுத்த அதிதியின் உரை அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாகவும் அதே நேரம் இந்த கின்னஸ் உலக சாதனையை நேரடியாக கண்காணிப்பதற்காக கின்னஸ் உலக சாதனை நிர்வாகத்தார் சார்பாக இலங்கைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கின்னஸ் உலக சாதனை குழுவின் நடுவர் திரு கிருஷ்ணநாத் அவர்களை எங்களுடைய இந்த சங்கமேலியா ஹாலிடேஸ் மற்றும் சங்கமே குளோபல் அகாடமி நிறுவனத்தின் தலைவர் திரு தினேஷ்குமார் அவர்கள் சிறப்பு செய்கின்றனர். கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கான இந்த கௌரவத்தை தொடர்ந்து கின்னஸ் உலக சாதனை நடிகரின் உரை இடம்பெறுகிறது. Now the official anthem going to be happen. Now I request Sri Lanka Advocate to guide this session. Good morning, everyone. How is everyone? How is everyone doing this morning? Okay. Is it okay if I make the announcements in English? Is everyone comfortable with that? My name is Rishi. I am the official adjudicator for Guinness World Records headquartered in London. I will be officiating and adjudicating the largest Bharatanatyam dance lesson here. To give you a brief background, I'll run through the guidelines. This record is for the greatest number of people attending and participating in a Bharatanatyam dance lesson. The lesson must last a minimum of 30 minutes. At the end of the lesson, there must be a performance of the top dance lasting for at least 3 minutes. To be the timing all of this. Participants leaving the attempt area before the attempt is over will be disqualified and deducted from the final two. Also, there is a 10% deduction rule. If more than 10% of the participants fail to perform or exit the attempt area, the attempt will be deemed disqualified. On that note, is everyone ready? Can I share a show of hands?
Is everyone ready? Okay. Are the students ready? Okay. Is everyone ready to commence in a countdown from 5 to nothing? So I will begin. 5, 4, 3, 2, 1, begin. Thank you. முதலாவதாக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் விருப்பம், அதனைத் தொடர்ந்து கணபதி கௌதுவம், அதனைத் தொடர்ந்து செல்வத்தில் அமைப்பெற்ற பிரபந்தம், அதனையும் தொடர்ந்து வைணவ பிரபந்தமாக ஆண்டாள் பாசுரம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிகேனியன் அழகில் ஜோதியன் அம்பலக்காடுவான் மலசிலும் படி வாழ்த்தி வணங்குவார் வாழ்த்தி வணங்குவார். விசேடமாக இன்றைக்கு இலங்கை தாய் இன்றைக்கு காலிமுக விடலை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இலங்கை தாய் மாத்திரமல்ல, எங்களுடைய பாரத தாயும் கூட இன்றைக்கு இலங்கையின் காலிமுக விடலை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த நகர்வை நோக்கிய நிகழ்வுக்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது அன்புக்குரிய பிரதி அமைச்சர் பிரதீப் அவர்களே, எங்களுடைய பிரதி அமைச்சர் மஹேந்திர ஜெயசிங் அவர்களே, அதே போன்று இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களே, அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஏனைய பிரமுகர்களே, அதே போன்று இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, விசேடமாக இந்த நிகழ்வின் கர்த்தாக்களாக ஆசிரியர்களாக இருக்கின்ற ஆசிரியர்களே, எங்களுடைய மாணவர்களே, மாணவர்களே, இந்த நடன கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விசேடமாக இந்த நிகழ்வு என்பது இன்றைக்கு உலகமே பேசுவது பொருளாக மாறியது. உலகம் பேசுபடுகின்ற பொருளாக மாத்திரமல்ல, உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கிறது. உலகம் மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்திர லோகத்தில் இருக்கின்ற இந்திரர்கள் கூட, தேவர்கள் கூட இன்றைக்கு கலக்கம் அடைந்திருக்கிறார்களாம். ஏனென்றால் இன்றைக்கு இந்திர லோகத்தில் இருக்கின்ற தேவதைகள் அனைவருமே இன்றைக்கு இலங்கையை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த தேவதைகளுடைய நடன கலை இன்றைக்கு முழு உலகத்தை மாத்திரமல்ல, கலை உலகத்தையே இன்றைக்கு ஆட்சிப்படுத்தி இன்றைக்கு பல்வேறு பெருமைகளை சேர்த்திருக்கிறது என்று அவர்கள் நம்புகின்றார்களாம். அதனால் இந்திரர்கள் இறங்கி இருக்கின்ற இந்த நிகழ்வு எங்களுடைய தேவதைகளுடைய நடன